வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோபே பழனியப்பன் கோபிச்செட்டிப்பாளையம். குலதெய்வம், குலத்தை காக்கும் தெய்வமே குலதெய்வம் சொல்லுவோம். இதை குலதெய்வத்தை பற்றி கட்டுரை நிறைய மாலை மலர் பத்திரிகையில் மற்ற பத்திரிகைகள் நிறைய எழுதியிருக்கேன் நான். குலதெய்வத்தை வணங்கினா மட்டும்தான் அந்த சக்திகள் நமக்கு வெளிப்பாடாக கிடைக்கும். என்றைக்கும் குலதெய்வத்தை தான் வணங்கணும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடை விட்டுட்டு இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுவாங்க. குலதெய்வம் முருகன் அப்படி நினச்சி கும்பிட்றவங்க நிறைய பேர். பழனி முருகனை கும்பிடுவாங்க, திருச்செந்தூர் முருகனை கும்பிடுவாங்க, சில பேர் திருப்பதி ஏழுமலையான கூட நினச்சி கும்பிடுவாங்க. ஏன்னா இவங்களாம் இஷ்ட தெய்வங்கள் தான். இஷ்ட தெய்வம் இஷ்டப்பட்டது கொடுக்குவது தான் இஷ்ட தெய்வங்கிறது. குலத்தை காக்கும் தெய்வம் நம்ம கூட இருந்து நம்மளை காப்பாற்றி நம்மளை வழி நடத்தி நம்மளோட ஜென்ரேஷன் அடுத்த கட்டம் வாழ்க்கையில் அமைச்சு கொடுக்கறது ஃபுல்லாக குலதெய்வம் தான். திருப்பதி ஏழுமலையான ஒரு நாளைக்கு 10,000, 20,000, 50,000 பேர் தரிசனம் பண்ணுறாங்க அப்படின்னா 50,000 பேருக்கு அருளாசிக்கு அள்ளி அவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா நம்ம குலதெய்வத்திற்கு கொடுப்பாரு. ஏன்னா நம்ம செஞ்ச கர்மா புண்ணிய பலன்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டால் குலதெய்வத்து கையில் தான் இருக்குது. ரிஃப்ளெக்ட் ஆகி தான் வருமே தவிர நேரடியாக எந்த தெய்வம் சக்தியை நமக்கு தராது. பழனி முருகனை கும்பிடுங்க, எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அவங்க சக்தியை கொடுப்பாங்க. யார்கிட்ட கொடுத்து வைப்பாங்கன்னா குலதெய்வத்தை கொடுத்து வச்சிருவாங்க. அப்போ நம்மளை கூட இருந்து நம்மளை கவனிக்கிறது யாரும் நம்ம குலதெய்வம் மட்டும்தான். அப்போ குலதெய்வத்தை தெரியாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க. அதனால் குலதெய்வத்தோட வழிபாடுகளை பற்றி எப்படி குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாங்கிற விஷயத்தை பற்றி அடுத்த பதிவுகள் நான் சொல்லித்தரேன். சின்ன சின்ன பதிவுகள் தான். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.